ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர் போண்டா. உடுப்பி ஹோட்டல் ஸ்பெஷலான இந்த போண்டா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, சுட சுட தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்பவே சுலபம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக பபிள்ஸ் வர வரைக்கும் நாம் இதை அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு மாவு திக்காக இருக்கணும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மாவு நல்லா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு போண்டா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது வைங்க. மதியம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங்க்கு உங்களுக்கு போண்டா போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலந்து வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நாம் ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கியது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை நல்லா அடித்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். பாருங்கள், மாவு நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை பஜ்ஜி போடுற அளவுக்கு ஓரளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பு அதிகமாக இருந்தால் வெளியில் சட்டுன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாது. போண்டா லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் நாம் இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இந்த போண்டா நல்லா நிறம் மாறி செவந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான். சுட சுட தேங்காய் சட்னியோடு இதை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.